பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. உண்மையாகவே தேவனுடைய சமூகத்தில் வரும் பொழுது அது ஒரு சந்தோஷம். சின்ன பிள்ளைங்களா இருக்கிற உங்களுக்கு நான் ஒரு கதை ஒன்று சொல்கிறேன், கவனியமாக கேளுங்க. ஒரு ஆடு அப்படியே காட்டுக்குள்ளே மேய்ஞ்சிட்டே போயிட்டு இருந்தது, சாப்பிட்டுட்டே போயிட்டு இருந்தது. அந்த ஆட்டுக்கு இன்னும் கொஞ்சம் டீப்பாக உள்ளே போன, காட்டுக்கு நடுவில் போனால் இன்னும் நல்ல சாப்பாடு கிடைக்குமேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுச்சு, நடுவில் போய்கிட்டே இருந்தது. உள்ளே போக 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 திடீர்னு பார்த்தா என்னாச்சு, கொஞ்சம் அப்படியே இருட்டாயிடுச்சு. இருட்டான உடனே இந்த ஆட்டுக்கு வெளியில் வரக்கு வழி தெரியல, அந்த காட்டை விட்டு வெளியில் வர வழி தெரியல. சரி, நம்ம என்ன பண்ணுவோம், போய் உள்ள ஒரு இடத்துல நல்லா சேஃபாக இருந்துக்கும், வெடிஞ்சதுக்கப்புறம் வெளியில் போய்க்கலாம்னு நினச்சிட்டு இது போய் என்ன பண்ணுது, ஒரு கல்லெல்லாம் இருக்குது, பாறையெல்லாம் இருக்குது, அதுக்கு நடுவில் போய் உள்ளே உட்காந்துக்குச்சு பேசாமல். அது பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி அது வந்து ஒரு சிங்கத்தினுடைய குகை. அதுக்குள்ளே போய் அதை உட்காந்துக்குச்சு. உட்காந்த உடனே இதோட ஆடு தனியாக போகல, அதோட குட்டியும் சேர்ந்து கூட்டு போச்சு. ஆடு குட்டி ரெண்டுமே போயிட்டு இருந்தது, ரெண்டுமே போய் அதுக்குள்ளே உட்காந்துக்குச்சு. இப்போது நைட் ஆனதுனால என்ன பண்ணுச்சு, சிங்கம் அந்த குகைக்கு வருது. குகைக்கு வரும் பொழுது அந்த சிங்கம் பக்கத்தில் வந்த உடனே உள்ளே இருக்கிற ஆடுக்கு தெரிஞ்சு போச்சு சிங்கம் வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நம்மளும் நம்மளோட குட்டியும் சேர்ந்து இப்போ என்ன ஆக போகிறோம், அதுக்கு இரையாக போகிறோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு யோசிச்சுட்டு ஒரு ஐடியா பண்ணிவிட்டு இந்த குட்டி ஆட்டை பிடிச்சி கிள்ளி விட்டுருது. அந்த குட்டி ஆடு அழுகுது. அழுதுன்னு என்ன, அழுகாத இப்போ சிங்கம் ஒன்று வந்துகிட்டு இருக்குது, அதை நான் அடித்து கொடுக்குறேன் உனக்கு, நீ சாப்பிட்டுக்கோ, பசி தாங்கலையா உனக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஆடு அதுகிட்ட சொல்லுது. சிங்கம் வந்து காதை கொடுத்து கேட்குது, என்னது என்னை அடிக்கிற அளவுக்கு இங்கே ஒரு மிருகம் இருக்குதா அப்படின்னு என்ன பண்ணிச்சு, ஓடிடுச்சு. சிங்கம் என்ன பண்ணிச்சு, பயந்துட்டு ஓடிடுச்சு. அப்பா என்னாச்சு, நமக்கு வந்த ஆபத்து தீர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு ஆடு அப்படியே இருக்குது. இந்த சிங்கம் ஓடிக்கிட்டு இருக்குது வேகமாக. நரி குறுக்க வந்து, சிங்கம் ராஜா நில்லுங்க, நீங்கள் தான் இந்த காட்டுக்கு ராஜா, உங்கள் மூஞ்சில் ஒரே பயமாக தெரியுது, நீங்கள் எங்கே ஓடிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்குது. இல்லை, என்னை அடித்து சாப்பிட்ற அளவுக்கு ஒரு விலங்கு வந்து என்னுடைய குகைகளை உட்காந்துட்டு இருக்குது, அது வேற அதோட அம்மா சொல்லுது, நீ அதை அடித்து உனக்கு தரேன், நீ சாப்பிடுன்னு குட்டிக்கிட்ட சொல்லும் போது அப்போ அது எவ்வளோ பெருசு இருக்கும், எனக்கு பயமாக இருக்குது. இந்த நரிக்கு தெரிஞ்சு போச்சு யாரோ இவன் இந்த சிங்கத்தை ஏமாத்துறாங்கன்ட்டு, ராஜா கவலைப்படாதீங்க, உங்களை அடிக்கிற அளவுக்கு இந்த காட்டில் பெரிய விலங்கு இல்லை, நீங்கள் தான் அந்த காட்டுக்கே ராஜா, நீங்கள் போய் உள்ளே என்னன்னு பார்க்கலாம் வாங்க அப்படின்னு. நான் நம்ப மாட்டேன் உன்னைய, நீ ஏமாத்துக்காரன், நரி எப்பவுமே தந்திரமானது, நீ ஏமாத்துறவனா உன்னை நம்ப மாட்டேன். சரி இப்போ என்ன பண்ணலான்னு, சரி நான் உங்கள் வாளோட சேர்ந்து நான் கட்டிக்கிறேன், நீங்கள் அப்போ நம்புவீங்களா என்னைய, நான் ஓட மாட்டேன் உங்களை விட்டுட்டு. சரி ஓகே, இப்போ சிங்கத்தோட வாழையும் நரியோட வாழையும் சேர்த்து நல்லா டைட்டாக கட்டியாச்சு. கட்டிட்டு இந்த சிங்கமும் நரி என்ன பண்ணுது, அந்த குகைக்கு போகுது. இது ஆடு பார்த்துட்டு அடடா வசமாக மாட்டிக்கிட்டோமே, இதுக்கிட்ட இன்னைக்கு அது நம்மளை சாப்பிட்ற போல இருக்குதுன்னு உடனே நம்ம மறுபடியும் யோசிக்குது, சரி என்ன பண்ணுவோம் அப்படின்ட்டு மறுபடியும் கிள்ளி விடு. மறுபடியும் அந்த சின்ன ஆடு அழுகுது. இப்போ அந்த தாயாடு என்ன சொல்லுது, சும்மா அழுதுகிட்டே இருக்காத, அந்த சிங்கம் வராட்டியும் நம்ம நரிமாமா இருக்கிறாருல, அவர் சிங்கத்தை கட்டி இழுத்துருவாருன்னு சொல்லியிருக்கிறாரு, அவர் கொண்டு வந்துட்டாரு, பக்கத்தில் வந்துட்டாரு அப்படிங்குது. அடுத்தது என்ன ஆகும், ஏன்னா ஆண்டருடைய வசனம், ஆண்டருடைய வார்த்தையை பேசும்போது ரொம்ப சீரியஸா கேட்கணும், ஆனா உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தை கேட்கும்போது உள்ள சந்தோஷம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வசனம் உள்ள போகாது. ஓகே, சரி எடுத்து வாசிக்கலாம் ஒரு வசனம். யாத்திராகமம் 3வது அதிகாரம் 14வது வசனம். யாத்திராகமம் 3வது அதிகாரம் 14வது வசனம். அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார். போதும் சிஸ்டர். இப்போ இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறவர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது என்ன புரியவே மாட்டேன். ஐ ஆம் தட் ஐ ஆம் என்ன அப்படின்னா என்ன புரியல அப்படின்னா, அவர் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னா கடந்த காலத்தில் வாழ்கிறவரோ அல்லது எதிர்காலத்திலே வாழ்கிறவரோ அல்ல, பிரசன்ட்ல வாழ்கிறவர், நிகழ்காலத்துல வாழ்கிறவர், இந்த செகண்ட்ல நம்மளோடு கூட வாழ்கிறவர். ஹல்லேலூயா. இது நான் உங்களுக்கு விளங்க வைக்கிறேன், உடனே புரியாது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா புரியும். இப்ப பாத்தீங்கன்னா நீங்க இருக்கிற சூழ்நிலைகள்ல என்ன சூழ்நிலையில இருக்கிறீங்க, அந்த நேரத்துல என்னோட கர்த்தர் இல்ல போல இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, வேதம் சொல்லுது
நீ பரஸ்திரியோட கூட நீ வேசித்தனம் பண்ணி கொண்டிருந்தாலும் இருக்கிறவராகவே இருக்கிறவர் நோக்குள்ளாக இருந்து கொண்டே இருக்கிறாராம். ஹல்லேலூயா. எவ்வளவு நீ என்ன பாவத்தில் இருந்தாலும் சரி, என்ன செய்து கொண்டிருந்தாலும் சரி, உனக்குள்ள இருக்கிறவராகவே இருக்கிறவர் இருந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த செகண்ட்ல அவர் நம்மளோடு கூட இருக்கிறாராம். நினைச்சு பாருங்க, அவ்வளவு அண்ட சராசரங்களை உருவாக்கின ஒரு தேவாதி தேவனை உள்ள வச்சுட்டு, அவர் இருக்கிற இடத்துல வச்சுட்டு தான் நம்ம எல்லா பாவம் செய்யறோம். எல்லா பாவம் எங்க செய்யறோம்? நம்ம நினைச்சுக்கிட்டோம் யாரும் இல்ல, என் பக்கத்துல யாரும் இல்லை, கேட்கறதுக்கு யாரும் இல்லை. இல்ல, இருக்கிறவராகவே இருக்கிற ஒருவர் உங்கள் பக்கத்துல உங்களுக்குள்ளாகவே இருந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஓகே, அப்போ என்னுடைய சூழ்நிலைகள்ல நான் தனியா தான் போறேன்னு நினைக்க கூடாது. என்னுடைய எல்லா பாடுகளையும் நான் தான் அனுபவிக்கிறேன்னு நினைக்க கூடாது. இருக்கிறவராகவே இருக்கிற ஒருவர் உங்களோட கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மோட கூட அவர் இருக்கிறார். எப்பொழுதுமே என்ன பண்றார்? நம்மளோட கூட கட்டி வச்சு பாருங்க, அந்த சிங்கத்தோட அந்த நரியோட வால் கட்டின மாதிரி அந்த சிங்கத்தோடு கூட நம்ம கட்டப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, கட்டப்பட்டிருப்பது சிங்கத்தோடு கூட நம்ம கட்டப்பட்டிருப்பதனால நீங்க பாவத்துல செய்தாலும் என்ன செய்து கொண்டிருந்தாலோ அந்த யூத ராஜ சிங்கம் உங்களுக்குள்ளாகவே இருந்து கொண்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார். நீங்க செய்கிற பாவங்கள், நீங்க செய்கிற அக்கிரமங்களை நீங்க தனியா செய்யல, தேவனை செய்ய வைக்கிறீங்க, அவரையும் சேர்ந்து செய்ய வைக்கிறீங்க. பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர் அவர் பிரிந்து போவதில்லை. பழைய ஏற்பாட்டுல உள்ள வருவாரு, காரியத்தை செஞ்சுட்டு வெளியே போயிடுவார் ஆவியானவர். ஆனா இப்பொழுது கர்த்தரை உங்களுக்குள்ளாக வைத்துக் கொண்டு நீங்கள் செய்கிற பாவங்களை அவரையும் சேர்ந்து செய்ய வைக்கிறீங்க. எந்த பாவமா இருந்தாலும் சரி, ஒரு பொய் சொன்னீங்கன்னா அவரும் சேர்ந்து சொல்ல வைக்கிறீங்க பொய்ய. அதனாலதான் சொல்றாரு ஹல்லேலூயா, நம்ம செய்யற பாவம் 2 மடங்கு ஆகுது. அதனாலதான் இந்த ஆராதனையில் சொல்லாம சொன்னாங்க, கோடாலியானது வைக்கப்பட்டிருக்கிறது, ரெடியா இருக்குது அது. ஹல்லேலூயா. இந்த வருஷமும் பார்க்கலாம், இந்த வருஷமும் பார்க்கலாம். இது கனி கொடுக்கவில்லை என்றால் அதை வெட்டி போடலான்னு சொல்லிட்டு எஜமான் காத்து கொண்டிருக்கிறார். தோட்டக்காரன் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தோட்டக்காரன் நமக்குள்ள பரிந்து பேசிட்டு இருக்கிறார். நமக்குள்ளாகவே இருந்து பரிந்து, நீ எந்த அக்கிரமம் எந்த செய்கை செய்தாலும் சரி, கர்த்தர் உன்னை அவர் வாளாக்காமல் தலையாக்கி கொண்டிருக்கிறார். அதை கூட புரிஞ்சு கொள்ள முடியலையா? உன்னை இம்மட்டு வழி நடத்திருக்க புரிந்து கொள்ள முடியவில்லையா? ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களிடத்தில் இருக்கிறவராகவே இருக்கிறார். சரி, ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நீங்க இப்ப இங்க அமர்ந்து இருக்கிறீங்க, இத்தனை பேரை என்னை பார்த்துட்டு இருக்கிறீங்க, இங்க உட்காந்து என்னை பாக்குறீங்க. ஏன்னா நீங்க எல்லாம் என்ன பார்த்துருக்கிறீங்க, நான் உங்களை பார்த்துருக்கேன். நீங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்க. என்னை பார்த்து கொண்டிருந்தாலும், நான் பேசுறத கேட்டுட்டு இருந்தாலும், நான் பேசுறத கேட்கறீங்க, என்னை பார்த்துட்டு இருக்கிறீங்க, உங்க கவனமெல்லாம் இங்க இருக்கிற மாதிரி இருக்குது, உங்க கண்கள் முழுவதும் என் மேல இருக்குது. ஆனா உங்களுடைய இருதயம், ஒவ்வொருத்தரும் அவங்க இருதயம் எங்கெங்க இருக்குது கேட்டனா நீங்களே சொல்லிடுவீங்க. இந்நேரம் என் பாப்பாங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு தெரியல, ஒருத்தருடைய இருதயம் குழந்தைங்க அங்கே இருக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல. அப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இருதயம். அப்புறம் நம்ம அம்மாவுக்கு அங்கே வேற பீன்ஸ் எல்லாம் இதெல்லாம் போட்டு விட்டுருக்குறேன் தோட்டத்தில், அது வேற தண்ணி காட்டாமல் இருக்குது. இன்னும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நிலைமை. உண்மையா சொல்றேன், நீங்க இங்கதான் இருக்கீங்க, ஆனா எல்லாருமே இருதயத்துல வேற எங்கேயோ இருக்கிறீங்க. கரெக்டா நான் சொல்றது எத்தனை பேரு நான் சொல்றது உண்மைன்னு சொல்றீங்க? உண்மை. நீங்க இங்கதான் இருக்கிறீங்க, என்ன நான் பேசுறதுதான் கேட்கறீங்க. அவங்க இருதயம் கடந்த காலத்துல ஓடிடுச்சு. ஐயோ நம்ம வேற அங்க விட்டுட்டு வந்தோம், அங்க பண்ணிட்டு வந்தோம், போய் தான் நீ பார்க்கணும், இனி போய் தான் சமைக்கணும், இனி போய் தான் எல்லாம் பண்ணணும், இல்லை இனி போய் தான் அதை செய்யணும். அப்படி வேற ஒரு காலத்துல தான் ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனா கர்த்தர் இந்த நொடிப்பொழுது உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார், இந்த நொடியில் உங்களோட இருக்காரு. நீங்க அதை தான் புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு நாட்களில் நீங்க எதை புரிந்து கொள்ள வேண்டும்? கர்த்தர் அந்த நொடிப்பொழுதில் என்னோடு இருக்கிறார், இருக்கிறவராகவே இருக்கிறேன். எந்த நொடியிலையும் அவர் உங்களோட தான் இருக்கிறாரு. முன்னாடி நொடியிலும் இல்லை, பின்னாடி நொடியிலும் இல்லை, அந்த நொடிப்பொழுதில் உங்களோட கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. புரிஞ்சுக்கிட்டீங்களா நான் சொல்றேன்? அவர் இட்டர்னல் காட், நித்திய தேவன். நீங்க காலத்துக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், டைமுக்குள்ள வந்துட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா நைட்டு 12 மணிக்கு ஒரு நாள் ஆரம்பிக்குது, அடுத்த நாள் 12 மணிக்கு அது நாள் முடியுது. அந்த காலகட்டத்துக்குள்ள நம்ம இருந்தாலும் அந்த காலகட்டத்துக்குள் வாழாம நித்தியத்துக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நித்திய பிதா நம்மளோடு கூட என்றென்றும் இருக்கிறார். அப்ப அந்த நித்திய பிதா நம்மளோட இருக்கிறதுனால நம்ம கடந்த காலத்திலையும் வாழக்கூடாது, எதிர்காலத்திலையும் வாழக்கூடாது, நிகழ்காலத்தில் வாழ பழகுங்கள். ஹல்லேலூயா. பக்கத்துல பாசுறாங்க, நிகழ்காலத்தில் வாழ்ந்து பழகுங்கள், நிகழ்காலத்தில் வாழ்ந்து பழகுங்கள்.
ஏன்னு சொல்லி கேட்டா, அவர் அந்த நொடிப்பொழுதில் தான் இருக்கிறார், நிகழ்காலத்தில் தான் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நீங்க எந்த சூழ்நிலைகள் இருக்கிறீர்களோ அதே சூழ்நிலையில் கர்த்தர் இருந்து கொண்டிருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிப்ப, யாத்திராகமம் 14வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. யாத்திராகம் 14வது அதிகாரத்துல இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து கூட்டிட்டு வராங்க. இதுல இருந்தா நிறைய எடுத்துக்காட்ட சொல்ல முடியுது. கர்த்தர் மோசையை நோக்கி, அதெல்லாம் கூட வேண்டாம், நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு. 14:9 அப்படியே வாசிங்க. எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் அவனுடைய குதிரை வீரரோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திர தண்டையிலே பாகால் சேபோனுக்கு எதிரே இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்கி இருக்கிற அவர்களை கிட்டினார்கள். ஓகே, இந்த சினாரியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியல. இந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பைபிள் சம்பவம். அவங்க எல்லாம் எகிப்து தேசத்துல 10 வாதைகளை செய்து மோசே எல்லா ஜனங்களையும் கிட்டத்தட்ட 38 லட்சம் ஜனங்களை அப்படியே கூட்டிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. இப்ப வனாந்திரத்துல வந்துட்டு இப்ப எங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்தாச்சு. அங்க முன்னாடி செங்கடல் இருக்குது. அப்படியே இப்ப நான் சொன்ன உடனே உங்களுக்கு ஒரு கடல் முன்னாடி தெரியுமே, ப்ளூ கலர்ல கடல் தெரிஞ்சுதா? ஒரு கற்பனையில முன்னாடி ஃபுல்லா கடல் செங்கடல் இருக்குது. அப்படியே ரெட் சி முன்னாடி ஃபுல்லா இருக்குது. ஒரு கடற்கரை, 38 லட்சம் ஜனங்க கடற்கரையில நிக்கிறாங்க. இப்போ என்னன்னா முன்னாடி கடல் இருக்குது, பின்னாடி எகிப்து தேசத்துல இருந்து பார்வோன் என்ன பண்ணிட்டான், அவனுடைய குதிரை படை வீரர்கள் எல்லாம் குதிரையில ரதத்தெல்லாம் தூக்கிட்டு என்ன பண்றான், பின்னாடி வந்துகிட்டு இருக்கான். பெரிய சேனை. அந்த 38 லட்சம் ஜனங்களையும் ஒரு நிமிஷத்துல அவங்க முடிச்சிடுவான். அவ்வளவு பவர்ஃபுல் சேனை பின்னாடி வந்துட்டு இருக்குது. முன்னாடி என்ன இருக்குது, செங்கடல் இருக்குது. இப்போ இவங்க நடுவுல நல்லா கிட்டினார்கள் போட்டிருக்கிறத அவங்க கரெக்டா அவங்க பக்கத்துல மாட்டிக்கிட்டாங்க, உள்ள மாட்டிக்கிட்டாங்க. முன்னாடி கடல் இருக்கு, பின்னாடி இது இருக்கு. இந்த மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையில நிறைய பேர்த்துக்கு முன்னாடியும் போக முடியாது, பின்னாடியும் போக முடியாது, வலது பக்கம் போக முடியாது, இடது பக்கமும் போக முடியாது, மேலையும் போக முடியாது, கீழையும் போக முடியாது. எவ்வளவு கஷ்டத்துல மாட்டிக்கிட்டு இருக்கோம். அது போல வசமா அவங்க மாட்டிட்டாங்க. இந்த இடத்துக்கு அவங்களை கொண்டு வந்தது யாரு? இந்த இடத்துக்கு அவங்களை கொண்டு வந்தது யாரு? கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். யாரு கொண்டு வந்தா? மோசே வழி நடத்திட்டு வந்தாரு. அவங்களை கொண்டு வந்தவர் யாரு? ஆண்டவர். அவருதான் கொண்டு வந்தார். எதை வச்சு கொண்டு வந்தாரு? மோசேவை வச்சு மேக ஸ்தம்பமா இருந்து அக்னி ஸ்தம்பமா இருந்து அந்த ஜனங்கள் எல்லாம் நடத்திட்டு வர்றாரு. அந்த மேக ஸ்தம்பம் எங்க போகுதோ அங்க அப்படியே போவாங்க. பகல்ல மேக ஸ்தம்பம், நைட்ல அக்னி ஸ்தம்பம். பகல்ல ரொம்ப உபசமா இருக்கும் இல்லையா, ரொம்ப ஹீட்டா இருக்கும் அந்த வனாந்திர பகுதி. அதனால இப்ப நல்லா, இப்ப உங்களுக்கெல்லாம் குளிர் தான் நல்லா இருக்கா? அந்த குளிர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை எதுக்குன்னு கேட்டா மேகஸ்தம்பம். மேகஸ்தம்பத்தை வச்சு என்ன பண்ணிட்டாரு, அப்படியே ஏசி, சென்ட்ரலைஸ் ஏசி பண்ணி விட்டாரு. நைட்ல ரொம்ப குளிரும். ஏன்னா அந்த தேசத்துல தான் அங்க இருந்திருக்கோம், அதனால எங்களுக்கு தெரியும். நைட்ல குளிர் அப்படின்னா செம குளிர் இருக்கும், பயங்கரமான பனியெல்லாம் பெய்யும், அந்த அளவுக்கு குளிரும். வெயில் அடிச்சதுன்னா பயங்கரமான வெயில் அடிக்கும். அந்த தேசம் அப்படிதான். அந்த தேசத்துல அங்க இருந்ததுன்னா எனக்கு நல்லா தெரியும். நைட்ல பயங்கரமா குளிரும், பகல்ல பயங்கரமா வெயில் அடிக்கும். அப்போ அவங்க பகல்ல அவங்களுக்கு வெயில் அடிக்க கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அப்படியே மேகஸ்தம்பமாக ஆண்டவர் வந்துட்டாரு. இரவுல அவங்களுக்கு குளிர் அடிக்க கூடாதுங்கிறதுக்காக அக்னி ஸ்தம்பமாகவே வந்துட்டாரு. ஜனங்கள் நடத்திட்டு போறாரு. இப்ப ஜனங்களை யார் நடத்திட்டு போறா? ஆண்டவர் தான் நடத்திட்டு போறாரு. அவர் தான் மேகஸ்தம்பம், அவர் தான் அக்னி ஸ்தம்பம் நடத்திட்டு போறாரு. கொண்டு போய் நல்ல ஒரு இடத்துல நிக்க வச்சுட்டாரு. எந்த இடத்துல நிக்க வச்சிருக்காரு? செங்கடலுடைய அந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்திட்டார். யார்தான்? கர்த்தர் தான் நடத்திட்டு இருக்காரு. பக்கத்துல பார்த்து உங்க வாழ்க்கைய கர்த்தர் தான் நடத்திட்டு இருக்காரு. நீங்க இப்ப நிக்கிற இடம் கர்த்தர் சொன்ன இடம். ஹல்லேலூயா. நீங்க எந்த இடத்துல நிக்கிறீங்களோ அது கர்த்தர் சொன்ன இடம். அங்க எவ்வளவு பிரச்சனைகள் உங்களுக்கு வந்தாலும் அந்த பிரச்சனைகள் இருந்து விடுவிக்க கர்த்தரால் ஒருவர் மாத்திரம் தான் முடியும். ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் நடத்திட்டு போறாரு. அவருடைய வழியில் நீங்க நடக்கிறீங்க. கர்த்தருடைய வழியில் நீங்கள் நடப்பதுனால அந்த வழியில எந்த சிக்கல் வந்தாலும் அதுக்கு யார்தான் பொறுப்பு? கர்த்தர் தான் பொறுப்பு. அப்போ போய் அந்த இடத்துல போய் நின்னுட்டாங்க, இவங்க போய் நின்னுட்டாங்க. ஆனா ஜனங்களுடைய மனசு பாருங்க, நம்ம கூட அப்படிதான் நினைப்போம். சே, இந்த ஆண்டவரை நம்பி என்ன பிரயோஜனம், என்ன ஆச்சு? நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எப்பொழுது நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவருடைய வார்த்தைகளின்படி நடக்க ஆரம்பித்தோமோ அந்த நாளிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை மேல் நோக்கி தான் வந்திருக்கும். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. கீழே யாருடைய வாழ்க்கையும் போனதே கிடையாது. நீங்க ஆண்டவரை மெய்யாகவே நீங்க ருசித்திருந்தீங்கன்னா, மெய்யாகவே வார்த்தையை கரெக்டா கேட்டிருந்தீங்கன்னா, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை உயரத்துக்கு 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 தான் கொண்டு போவாரு. அவர் ஒரு மனுஷனை உண்டாக்கி 2 பேர்த்த எண்ணிச்சு என்ன பண்ணார்? பழுகி பெருகுங்கன்னு சொன்னாரு. மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்லன்னு சொன்னாரு. அவர் பழுகி பெருகுங்கன்னு சொல்லி குடும்பத்தை கொடுத்து பழுகி பெருக சொன்னாரு. ஆனா மனுஷன் தன்னுடைய சுய இஷ்டத்தின்படி நடந்து, சுய இச்சையின்படி நடந்து என்ன பண்ண? ஆண்டுடைய வார்த்தையை விட்டு விலகி போனான். அதனாலதான் எல்லா விஷயமும் வந்தது. அதனாலதான் எல்லா பிரச்சனைகளும் வந்தது. அதனாலதான் எல்லாம் வந்துச்சு. ஆனா மறுபடியுமாக கர்த்தரிடத்தில் அவன் திரும்பும் பொழுது நிச்சயமாக அவனுடைய வாழ்க்கையை தேவன் உயர உயர கொண்டு போவார். அந்த சங்கீதம் 28:9 இவங்க வாசிச்சாங்க பாருங்க. சங்கீதம் வாசிக்கும் பொழுது அந்த 28:9 உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற போகிறது. ஹல்லேலூயா. மறுபடியும் பக்கத்துல பார்த்துருங்க. சங்கீதம் 28:9 உங்க வாழ்க்கையில நிறைவேற போகுது. ஹல்லேலூயா. அப்போ அந்த செங்கடலுக்கு போய் நடுவுல நிறுத்தியாச்சு. அங்க கொண்டு போனதே கர்த்தர் தான். இங்க உங்களை கொண்டு வந்தது யாருதான்? கர்த்தர் தான். ஹல்லேலூயா. இல்லாட்டி நம்ம எங்கெங்கயோ ஏதோ விக்கிரக ஆராதனை அங்கங்க மாட்டிட்டு இருப்போம். ஆனா எல்லாரையும் ஒன்று சேர்த்து தேவன் ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அவருடைய வார்த்தையை கேட்க வைத்திருக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? கர்த்தர் தான் உங்களை நடத்த போறாருன்னு அர்த்தம். நீங்க ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா போதும். ஏன்னா இந்த ஜனங்கள் அப்படி ஒப்பு கொடுக்கல. இவங்க என்ன பண்ணிட்டாங்க? எங்களை இந்த வனாந்தரத்தில் கொண்டு போடவா கொண்டு வந்தீங்கன்ட்டானுங்க. இங்க வந்து நான் என்ன கண்டேன்? தேவனுடைய அக்னி ஸ்தம்பத்தை மறந்துட்டானுங்க, மேக ஸ்தம்பத்தை மறந்துட்டானுங்க. மோசே அவ்வளவு தூரம் வழி நடத்திட்டு வந்தது, அத்தனை 10 வாதைகளை செய்து வெளியில் எடுத்துட்டு வந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு இங்க என்னை கொன்று ஓடவா கொண்டு வந்தீங்கன்ட்டான். இதுதான் செலக்டிவ் மெமரி. ஒரு மனுஷனுடைய மெமரியில, மைண்ட்ல தேவன் எவ்வளவோ நன்மையானதை செய்திருப்பார், அதெல்லாம் மறந்து போயிடும். நான் கேட்கிறேன், எனக்கெல்லாம் கல்யாணம் ஆகும்னு நான் யோசிக்கவே முடியாத சூழ்நிலைகள்ல நான் இருந்தேன். ஆனால் தேவன் எனக்கும் ஒரு நல்ல மனைவியாக ஆண்டவர் கொடுத்தார். இதெல்லாம் பெரிய கிருபை. ஹல்லேலூயா. உங்களுக்கும் உங்களுடைய கணவனும் சரி, உங்களுடைய மனைவியும் சரி கொடுக்கப்பட்டது ஒரு பெரிய கிருபை. அந்த கிருபையை நம்மளால வைத்து, ஹல்லேலூயா, நான் என்ன சொல்றேன், நிச்சயமாக நமக்கு கல்யாணம் ஆனதெல்லாம் தேவனுடைய கிருபை. நமக்கு குழந்தைகள் பிறந்தது தேவனுடைய கிருபை. ஹல்லேலூயா. அது தானா ஒண்ணும் நடக்கல, எல்லாம் கர்த்தருடைய கிருபை. ஹல்லேலூயா. ஒன்றும் தானாய் வரல, எல்லாம் கிருபையால் வந்தது. ஒன்றும் தானாய் வரல, எல்லாம் கிருபையால் வந்தது. கிருபையே, தேவ கிருபையே, நம்மை வாழ வைப்பதும். தேவ கிருபையே, நம்மை வாழ வைப்பதும். தேவ கிருபையே, ஒன்றும் தானாய் வரல, எல்லாம் கிருபையால் வந்தது. ஒன்றும் தானாய் வரல, எல்லாம் கிருபையால் வந்தது. எல்லாம் கிருபை. நம்ம வாழ்க்கையில ஒண்ணு தானா வரல, ஒவ்வொன்றும் கிருபை. தேவனுடைய கிருபையினால்தான் ஒவ்வொரு காரியம் நம்ம வாழ்க்கையில் நடந்தது. ஆனால் நீங்க அந்த கிருபையை நோக்கி பார்ப்பீர்கள் என்று சொன்னால், நம்மோடு கூட இருக்கிற கர்த்தரை பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இந்த செகண்ட் ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறார்கள் நீங்க உணர்ந்தீங்கன்னா, அந்த கிருபை உங்களை வழி நடத்துகிறது நீங்க பார்க்க முடியும். ஹல்லேலூயா. இல்லைன்னு சொன்னா இருளின் காரியம் வந்துடும், பாவம் உள்ள வந்துடும், அக்கிரமம் வரும், மீறுதல் வரும், பிசாசின் தந்திரங்கள் நம்ம ஆட்கொள்ளும். அது நடக்கவே கூடாது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு செகண்ட்லயும் அந்த பாருங்க, அந்த ஜனங்கள் அந்த செகண்ட்ல தேவன் அவங்களோடு கூட இருந்தார். அந்த மேகஸ்தம்பம் அங்கதான் நின்னுச்சு, அந்த அக்னி ஸ்தம்பம் அங்கதான் நின்னுச்சு, முன்பாகவும் பின்பாகவும் நின்று வழி நடத்துச்சு. ஆனால் அந்த ஜனங்கள் அவர்களை மறந்து, அடுத்த வசனம் வாசிங்க. 11 வாசிங்க. அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்திரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? இங்க பிரேத குழியில் எகிப்தில் இல்லையா இங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி மோசேயை பார்த்து கடிந்து கொள்ளுகிறார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவனுக்கு ஆண்டவர் எவ்வளவு தூரம் நன்மைகளை செய்திருக்கிறார்கள் நம்பவே இல்லை. ஒவ்வொருவரும் வாழ்ந்து கொண்டிருப்பது ஒவ்வொரு ஜெபத்தினாலதான். இப்ப நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஒருவேளை நான் என்ன சொல்றேன், நான் வாழ்ந்து இருக்கேன், நான் உயிரோட இருக்கேன், நான் ஆண்டோடைய ஜெய்வத்துல இருக்கேன், ஆண்டோடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன், வேத வார்த்தையின்படி நடக்கிறேன்னு சொன்னா, அதற்கு ஒரே ஒரு காரணம், என்னுடைய தாயினுடைய ஜெபம். ஹல்லேலூயா. என் தாய் எனக்காக ஜெபித்திருக்கிறார்கள்.
நான் மூர்க்கமான வழியில் இருக்கும் பொழுது, நான் மோசமான காரியங்கள் செய்யும் பொழுது என் தாய் எனக்காக ஜெபித்தார். அதனுடைய விளைவு, அந்த ஜெபத்தினுடைய விளைவு நான் இன்னைக்கு ஊழியக்காரனா நிற்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு சாட்சியாக நான் தேவனை விட்டு விலகி பல காரியங்கள் நான் செய்த காரியங்கள்ல என்னுடைய தாய் எனக்காக ஜெபிக்கும் பொழுது அதற்கு நான் ஒப்பு கொடுத்த ஒரு நாள் பார்த்தேன். எங்க அம்மா எனக்காக ஜெபித்துட்டு இருக்கிறது நான் பார்த்தேன். ஆண்டவரே, இவ்வளவு ஜெபத்தோடு கூட தான் நான் இருக்கிறேன்னா, அதனாலதான் நான் ஜீவனோடு இருக்கிறேன்னு சொல்லி என்னை நான் ஒப்பு கொடுத்தேன். தேவனிடத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் அவருடைய ஊழியக்காரனாக மாற்றினார். ஹல்லேலூயா. அது பெரிய ப்ராசஸ். ஆனா நான் ஒப்பு கொடுத்தேன் வாழ்க்கையை. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை, ஆண்டவரே எனக்கு உம்முடைய ராஜ்யத்துக்குள்ள எனக்கு ஏதாவது வேலை கொடுங்க, நான் செய்யறேன்னு சொல்லி நீங்க ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் உங்களை கரங்கள் எடுத்து பயன்படுத்துவார். அப்போ நம்ம வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம், நம்ம உயிரோடு இருக்கிறோம், ஜீவனோடு இருக்கிறோம்னா யாரோ ஒருவர் நமக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு ஜெபம் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறது. அதே போலதான் இந்த ஜனங்கள் உயிரோடு கூட அந்த இடத்துல நிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, மோசே அவர்களை வழி நடத்தி கொண்டு வந்திருக்க ஆண்டவருடைய அக்னி ஸ்தம்பமும் மேகஸ்தம்பமும் அங்கதான் இருக்குது. ஆண்டவர் அக்னி ஸ்தம்பமாகவே அங்க இருக்கிறார், மேகஸ்தம்பமாகவே அங்க இருக்கிறார். ஆனா ஜனங்கள் அதை பார்க்க முடியல. நான் அதை பார்க்க முடியாம வெகு நாட்கள் சிரமப்பட்டேன். ஆண்டவரத்துல எங்க அம்மா ஜெபித்துட்டு நான் கவனிக்கவே முடியல என்னால. அதே போல இந்த ஜனங்களும் ஆண்டவர் அவர்களோடு இருக்கிறத கவனிக்கவே முடியல. ஏன்னு சொன்னா பிரஷர், அந்த அளவுக்கு வாழ்க்கையில பிரச்சனைகள். அவ்வளவுதான் முடிஞ்சதுட்டானுங்க, என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சுட்டு. ஆனா இருக்கிறவராகவே இருக்கிற ஒருவர் அங்கேயே இருந்தாரு. உங்கள் வாழ்க்கையிலும் இருக்கிறவராகவே இருக்கிறவர் அங்கேயே இருக்கிறார். உங்க பிரச்சனைகளின் மத்தியிலே அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் தானியேலாக இருந்தா சிங்க கெபியிலே சிங்கங்களோடு கூட அவர் உங்களோடு இருப்பாரு. நீங்க சிங்க கெபிக்கு போவீங்க, ஆனால் அதோடு கூட தேவன் உங்களோடு கூட அவர் வாசம் செய்வார். ஹல்லேலூயா. நீங்கள் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இருந்தா அந்த அக்னி சூளையில உங்களோடு கூட அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். நீங்க அக்னி சூளைக்குள்ள போவீங்க, பிரச்சனைகள் வரும், ஆனால் அது உங்கள் பேரில் பற்றாது. ஹல்லேலூயா. என்னது கவனிக்கிறீங்களா இல்லையா? ஹல்லேலூயா. உங்க பிரச்சனைகள் வருதுங்க. ஆமா வருது. ஆனா அதோடு கூட இருக்கிறவராக இருக்கிற ஒருவர் என்னோடு கூட இருக்கிறார்கள் உணர்ந்து கொள்ளணும். அவர் இருக்கிறார்கள் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அவரை நம்ம ருசிக்க முடியும். இந்த உலகத்துல எத்தனை பேர் கொரோனாவில் செத்து போனாங்க? நீங்க செத்தா போனீங்க, பக்கத்துல பார்த்து கேளுங்க. நீங்க செத்தா போனீங்க, சும்மா கேளுங்க. பக்கத்துல நீங்க என்ன செத்தா போயிட்டீங்க? கொரோனா வந்துட்டு போயிடுச்சுல, எத்தனை கோடி பேர் செத்தாங்க. உலகம் பூரா கோடிக்கணக்கில் செத்தாங்களே. ஆனால் நீங்கள் இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறீங்கன்னா கர்த்தர் உங்களோடு கூட இருந்திருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளோடு கூட இருந்திருக்கிறார். ஒருவேளை நீங்க ஹாஸ்பிட்டல் கூட போயிருக்கலாம், ஆனா அதே இடங்களில உங்க பக்கத்துல இருக்கிற மறிச்சு எடுத்துட்டு போயிருக்கலாம். ஆனால் உங்களோட கூட கர்த்தர் இருந்ததினாலே நீங்கள் இன்று ஜீவனோடு கூட இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப என்ன அர்த்தம்? உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறாருங்கிறத நீங்க ஒவ்வொரு செகண்டும் உணரணும். இந்த செகண்ட் என்னோட இருக்கா, இந்த செகண்ட் என்னோட கூட இருக்கா. கடங்காரன் வந்து நிப்பான், இந்த செகண்ட் என்னோட கூட இருக்கிறான். ஹல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து கூட நடத்துவார். ஹல்லேலூயா. நீங்க நினைச்சாலும் நினைக்காட்டே ஒரு அற்புதத்தை செய்யறாரு. ஆனா நினைச்சு பாருங்க, தேவன் மகா பெரிய அற்புதத்தை அவர் செய்வார். ஹல்லேலூயா. அந்த செகண்ட் என்னோட கூட இருக்கிறாருங்கிறத உணரும் பொழுது, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அந்த செகண்ட்ல கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாருன்னு உணர்ந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக தேவன் அற்புதத்தின் மேல் அற்புதத்தை செய்வாரு. நீங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை உங்களுக்கு வந்தாலும் சரி, நீங்க சொல்லுங்க, இந்த செகண்ட் ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறான்னு சொல்லுங்க. இந்த செகண்ட் ஆண்டவர் என்னோட கூட இருக்க. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், தானியேலுக்கு சிங்கம் வந்து அப்படி நிக்குதுங்க. சிங்கம் ஒருத்தனை உள்ள போடணும் அப்படின்னா சிங்கத்துக்கு 30 நாள் சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. அந்த இதுல 30 நாள் சிங்கம் பசப்பட்டினியில் இருக்கும். அந்த பசியில இருக்கிற சிங்கம் அவன் மேல இருந்து உள்ள போட்டவும் போது, தானியேல உள்ள போடும் பொழுது என்ன ஆகும்னா, அது அவனுடைய கால்கள் தரையில் விழாதபடிக்கு அவைகள் அவனை ஏந்தி கொண்டு போயிடும். அந்த அளவுக்கு பசியில இருந்திருக்கிற அந்த சிங்கம். ஆனாலும் உள்ள உளுந்து சிங்கத்தோட வாயை கட்டி போட்டிருக்கிறாரு. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வரட்டும், கலெக்டரேட்ல இருந்து 4 பேர் வரட்டும், இல்ல பஞ்சாயத்துல இருந்து 4 பேர் வரட்டும், என்ன யார வரட்டும், வந்து உட்கார்ந்துருக்கீங்க உட்கார்ந்துருங்க. ஆனா அந்த செகண்ட்ல கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த செகண்ட்ல என்னோட கூட கர்த்தர் இருக்கிறார். நீங்க அந்த காரியத்தை உணரும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் பிரம்மாண்டமான ஆசீர்வாதங்களை, பிரம்மாண்டமான அற்புதங்களை வாழ்க்கை செய்ய வல்லமில்லை. வரவே இல்லை ராஜா, வரவே இல்லை. அற்புதம். ஹல்லேலூயா. அவங்க வருவாங்க, ஏதாவது சைன் பண்ணிட்டு போனோம், எழுதிட்டு போயிருவாங்க, அது என்ன ஒன்றும் இல்லை, வரவே இல்லை ஆளுங்க. அப்ப என்ன சொல்றேன், அந்த செகண்ட்ல கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார்கள் உணரும் பொழுது தேவன் அற்புதத்தின் மேல் அற்புதத்தை நமக்கு செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா நம்ம என்ன பண்ணக்கூடாது, இந்த ஜனங்கள் மாதிரி முறுமுறுக்க கூடாது.
எங்களை ஏன் இப்படி பண்ணீங்க, எங்களை எதுக்கு ஆண்டவரே இப்படி செஞ்சீங்க, எதுக்கப்பா இப்படி செஞ்சீங்க, எங்களுக்கு ஏண்டவரே இப்படி சோதனை கொடுக்குறீங்க. யாக்கோப்பு 1:1 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சோதிக்கிறவர் அல்ல, உங்களை பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. நம்ம நினைச்சுக்கிறோம், ஐயோ இவர் ஏன்னா இப்படி நம்மளை சோதிக்கிறாரோ தெரியல, ஏன்னா இப்படி பண்றாரு இந்த ஆண்டவர். நம்ம அப்படி பழகிட்டோம் சின்னதுல இருந்து. ஏதாவது ஆயிடுச்சுன்னா இந்த ஆண்டவன் ஏன் தான் இப்படி சோதிக்கிறானோ. ஆனா பைபிள் அப்படி சொல்லல. 1வது அதிகாரம் 13வது வசனமா, 13 வாசிக்க பார்க்கல. 1:13 யாக்கோப்பு 1:13. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு ஒரு துக்கம் வந்துருச்சு, பிரச்சனை வந்துருச்சுன்னா ஆண்டவர் தான் நம்மளை சோதிக்கிறாருன்னு நீங்க ஒருபோதும் நினைக்க கூடாது, சொல்லக்கூடாது. ஏன்னா அவர் பொல்லாங்க கொடுத்து சோதிக்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா. அப்போ இவ்வளவு தெளிவா கொடுக்கும் பொழுது நம்ம சின்ன வயசுல இருந்து கேட்ட சத்தம் என்ன? ஆண்டவனை சோதிக்கிறான், ஆண்டவனை சோதிக்கிறான், ஆண்டவனை சோதிக்கிறான். ஆண்டவர் உங்களை சோதிக்க மாட்டாரு. ஏன் அப்படி முடிச்சுங்க? சென்சார் உங்க மேல படணும், கர்த்தருடைய பிரசனம் உங்க மேல படணும், கர்த்தருடைய பார்வை உங்க மேல படணும். அவருடைய கண்கள் 7 கண்கள் பூமி எங்க உலாவிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த 7 கண்கள் உங்க மேல படாமையா போயிடும். உங்க மேல பட்டுச்சு நம்ம வாழ்க்கை மாறுங்க. ஹல்லேலூயா. அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது? முறுமுறுக்க கூடாது. ஆண்டவர் எனக்கு எதுவுமே செய்யல முறுமுறுக்க கூடாது. இதுல போட்டிருக்கு முறுமுறுத்தார்கள் போட்டிருக்கு. நாங்க எகிப்துல பிரேத குழிகள் இல்லை என்றா எங்களை இங்க கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி முறுமுறுத்தார்கள். அடுத்து சொல்லுங்க பார்க்கலாம், அந்த வசனம் வாசிங்க பார்க்கலாம் தொடர்ந்து. நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது அங்கேயே இருந்திருக்கலாமே, எங்களுக்கு நலமா இருக்குமே அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பாருங்க, இந்த 14வது வசனத்தை வாசிக்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். மோசே சொல்றாரு, ஹல்லேலூயா, நீங்க சும்மா இருப்பீங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு. இப்ப நான் உங்களுக்கு அந்த வார்த்தையை சொல்றேன். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கும், உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான சூழ்நிலைகளுக்கும் கர்த்தர் யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஹல்லேலூயா. அப்படின்னு என்ன அர்த்தம்? சும்மா இருப்பீர்கள் என்ன மீனிங்னா, நீங்க முறுமுறுக்காதீங்க. ஃபர்ஸ்ட் வாயை திறக்காதீங்க, வாயை திறந்து பேசிடாது, எந்த வார்த்தையும் பேசக்கூடாது. இந்த ஆலோசனை நல்லா கவனிங்க. வாயை திறந்து ஒரு சத்தம் காட்டக்கூடாது, ஒரு வார்த்தை பேசக்கூடாது. அது வாயை திறந்து என்ன வருது? வாயை திறந்தா தூஷணம் வருது, வாயை திறந்தா கெட்ட வார்த்தை வருது, வாயை திறந்தா நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமான காரியங்கள் வந்துருது. நான் ஏன் தான் பிறந்தணும் அப்படின்றாங்க. அப்படின்னா அப்ப ஆண்டவர் இந்த பூமியில உங்களை கொண்டு வந்திருக்காரு. அப்ப யாரை நம்ம குற்றம் சாட்டுறோம்? ஆண்டவரே குற்றம் சாட்டுறோம். ஏன் தான் இந்த பூமியில என்னை படைச்சாரோ, ஏன் தான் இங்க வந்து பிறந்தனோம்னா ஆண்டவரே குற்றம் சாட்டுறோம். வாயை திறக்காதீங்க. ஆண்டவர் என்னை மகிமையா வச்சிருக்காருன்னு சொல்லுங்க, ஆண்டவர் என்னை ஆசீர்வாதமா வச்சிருக்காருன்னு சொல்லுங்க, அவருடைய கிருபை மேல இருக்குதுன்னு சொல்லுங்க, அளவில்லாமல் இருக்குதுன்னு சொல்லுங்க. நீங்க சொல்ல ஆண்டவருடைய கிருபை நீங்க பார்க்க முடியும். நீங்க எப்பெல்லாம் நெகட்டிவா பேசுறீங்களோ, எப்போல்லாம் எதிர்மறையா பேசிட்டே இருக்கீங்களோ, உங்கள் வாழ்க்கையில் எதிர்மறையான காரியங்கள் அதிகமா கிடைக்கும். எப்பெல்லாம் ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய நன்மைகளை பேசுறீங்களோ, ஆண்டவர் இவ்வளவு நான் மோசமா இருந்தாலும், நான் இப்ப சொல்றேன் பாருங்க, எவ்வளவு மோசமா இருந்தேன், ஆனா எங்க அம்மாவுடைய ஜெபம் என்னை தூக்கி எடுத்தது. ஹல்லேலூயா. தேவனுடைய பார்வை மேல வந்துச்சு, அவருடைய பார்வை மேல வந்துச்சு. அவர் என்ன பார்த்தார், என்னை பயன்படுத்த ஆரம்பிச்சாரு. நானும் சொல்றேன், உங்கள் ஒவ்வொருவரையும் நான் பார்த்து சொல்லுகிறேன், ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்றேன், தேவன் உங்களை பயன்படுத்த அவர் ஆசையா இருக்கிறாரு. ஆண்டவர் உங்களை பயன்படுத்த ஆசையா இருக்கிறாரு. நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா போதும், தேவன் உங்களுடைய வாழ்க்கையை உயர எடுத்துட்டு போயிடுவாருங்க. ஹல்லேலூயா. நம்ம தான் அப்படி செய்யறது இல்ல, நம்ம தான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கறது இல்ல. நம்ம சுய இச்சையின்படி இழுக்கப்பட்டு, ஆமா இந்த உலகம் முழுக்க நம்மளை தப்புல தான் கொண்டு போகும். ஏன்னா இந்த உலகத்துல மாட்டிட்டு இருந்தா அப்படிதான் கொண்டு போகும் நம்மள. ஆனால் தேவனிடத்துல ஒப்பு கொடுக்க முடியல. ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க, ஆண்டவரே என்னை மீட்டு எடுத்துக்கொள்ளுங்க, உமது ரத்தத்தினால என்னை கழுவி சுத்திகரித்திருக்கிறீங்களே, அதை நான் உணர்றேன் ஆண்டவரே அப்படின்னு நீங்க சொல்ல தேவன் பெரிய காரியங்களை செய்வார். இப்போ அந்த 13வது வசனத்தோட தொடக்கம் படிங்க. 13. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. அடுத்தது நான் சொல்றேன், வாயை திறக்காதீங்க ஃபர்ஸ்ட் சொன்னேன். இப்ப என்ன? பயப்படாதிருங்கள். எந்த காரியத்தை குறித்தும் பயப்படாதீங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், அதனால எதுவும் பயப்படக்கூடாது.
சிலர்லாம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட நிறைய பணம் வச்சுக்கிறேன், பாக்கெட் ஃபுல்லாக பணம், நான் பயப்பட மாட்டேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரியத்து மேலே இது வந்துடும். ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி போட்டாங்கன்னா அவங்க தான் ராஜா. என்ன ராஜா? அவங்க தான் ராஜா. போட்டு பார்த்துருக்குறீங்களா? தண்ணி போட்டுறவங்களெல்லாம் பாருங்க, அவங்க தான் வந்து பயங்கரமா ராஜா மாதிரி பண்ணுவாங்க. எவ்வளோ பெரிய கார் வந்தாலும் குறுக்கு போய் நிற்பான், யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது, யார் எதுவும் சொல்ல முடியாது. ரோட்ல அவர் பாட்டுக்கு போனாருன்னா எந்த வண்டி பிரேக் போட்டு தான் நிற்கணுமே தவிர இவர் நிற்க மாட்டார், இவர் போயிட்டே தான் இருப்பாரு. ஏன் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, அப்படி ஒரு வாழ்க்கை இருக்கு இல்லையா, கர்த்தருக்குள்ளாக இருக்கிற ஒரு வாழ்க்கை இருக்குது. அதுவும் இதே மாதிரிதான். நீங்க நடந்து போனீங்கன்னா பிசாசு எந்த பிரச்சனை கொண்டு வந்தாலும் எதிர்த்து நிற்க முடியும். அல்லேலூயா. அதனாலதான் வேதத்துல போட்டிருக்குது, நீங்கள் மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து சங்கீதங்களினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லுங்கள். அப்ப மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியில் நிறைய முடியும். அப்ப அதே அளவுக்கு ஒரு பவர் ஆண்டவர் நமக்குள் இருப்பதனால இருக்குது. உலகத்தில் இருக்கிறவர்களை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள அந்த ஜீவன் இருக்கு. அப்போ அந்த ஜீவனை கொடுக்கிறதுக்கு டாக்டர்னாலேயோ மற்ற ஆட்களால முடியாது, ஆனால் உங்களால என்னாலேயே முடியும். ஹல்லேலூயா. ஏன் அண்ட சராசரங்களை உருவாக்கி இந்த சகல நோய்கள் மேலே சகல வியாதிகள் மேலேயோ ஒரு ஆளுகை செய்த ஒருவர் உங்களுக்குள் இருக்கிறார், எனக்குள் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்களிலே மரித்தோரை எழுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எவ்வளவு பெரிய வியாதிஸ்தனா இருந்தாலும் குஷ்டரோகியை சுத்தமாக்கி இருக்கிறார், சுத்தப்படுத்தி இருக்கிறார். எந்த வியாதியா இருந்தாலும் சரி பண்ணியிருக்காரு. மரிச்சவனையும் எழுப்பி இருக்கிறார். இவ்வளவு காரியங்களை செய்த ஒருவர் இப்ப எங்க இருக்கிறாரு? இப்போ எங்கேயோ இருக்கிறாரா? இல்ல, நமக்குள் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். அப்போ அவ்வளவு பெரிய மகிமை நம்ம மேல இருக்கு. நீங்க என்ன வேலை செய்ததுனாலும் சரி, அந்த வேலையில உங்களுக்கு மகிமை இல்லை, கிறிஸ்து எனக்குள் இருக்கிறாருங்கிறது தான் பெரிய மகிமையா இருக்கிறது. ஓகே, இப்போ அந்த இடத்துல பயப்படாதிருங்கள்னு போட்டிருக்கு. பயப்படாதிருங்கள். நீங்க பயப்படக்கூடாது எந்த காரியத்துக்கும். ஏன் பயப்படக்கூடாது? கர்த்தர் உங்களுக்குள் இருக்கிற அந்த செகண்ட்ல இருக்கிறாருங்கிறதுனால நீங்க பயப்படக்கூடாது. அப்போ மோசேக்கு தெரிஞ்சிருச்சு, நான் இங்க பயப்பட மாட்டேன். ஏன்னா முன்னாடி எவ்வளவு பெரிய கடல் பிரச்சனை இல்லை, பின்னாடி பார்வோனோட ரதம் வந்துட்டு இருக்குது, சேனைகள் வருது, வந்த நிமிஷத்துல அவன் நம்ம எல்லாத்தையும் கொன்றுவாங்கிறது அவனுக்கு தெரியும். ஆனாலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்ததை அவன் அறிந்திருக்கிறான். அதனால என்ன பண்ணிட்டாங்க, நம்முடைய ஜெபம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிச்சுவேஷன் வரும்பொழுது, ஆண்டவரே பின்னாடி பார்வன் வந்துட்டு இருக்கான், அவனுடைய ரதத்தோட சக்கரமெல்லாம் கழண்டுட்டு ஓடிடணும், அவனுக்கு அவன் வரக்கூடாது, வழியில் ஏதாவது ஆயிரணும், அவன் நின்றுணும், வரக்கூடாது. பிரச்சனைகளை பார்த்து அப்படியே சொல்றான், ஆண்டவரே அந்த பிரச்சனைகள் எனக்கு வேண்டாம், ஆண்டவரே இந்த கடன் பாரங்கள் மாறட்டும், ஆண்டவரே அந்த கடன்காரன் இன்னைக்கு வரக்கூடாது, ஆண்டவரே அந்த குழுக்காரன் வரக்கூடாது, ஆண்டவரே அவன் இன்னைக்கு வரக்கூடாது. இதுதான் நம்மளுடைய ஜெபம். ஆனா நம்மளாம் ஜெபிக்கும் பொழுது ஒரு போர்டு போட்டு வச்சுக்கலாம், இங்கே ஜெப ஆண்டவருக்கு ஐடியா சொல்லப்படும் அப்படின்னு வேணா நம்ம ஒரு போர்டு வச்சுக்கலாம். ஆனா நல்ல கவனிங்க, நீங்க அப்படிலாம் ஜெபிக்க வேண்டியதில்லை. ஆண்டவரே இந்த சூழ்நிலையில நீங்க என்னோட கூட இருக்கிறீங்க, ஹல்லேலூயா, இந்த சூழ்நிலையில் நீங்க என்னோட இருக்கீங்க. அந்த ஒரே ஒரு வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில தலைகளை மாத்தி போட்டுரும். மோசே தான் சொன்ன, இந்த சூழ்நிலையில் நீங்க என்னோட தான் இருக்கிறீங்கிற அவன் சொல்லிட்டான். சொன்ன ஆண்டவர் சொல்றாரு, உன் கையில என்ன இருக்குது? கோல் இருக்கு, அப்படியே கடலை பிரிச்சு விடுங்கிறாரு. ஹல்லேலூயா. இந்த கடலை பிரிச்சு விட்டுக்கோ அப்படின்னு. அவ்வளவு பெரிய அற்புதத்தை சிம்பிள் ஆண்டவர் செய்து முடித்தார். ஒருவரும் நடக்காத பாதையில நடக்க வைத்தார். இது வரைக்கும் அந்த பாதையில எல்லாம் நடந்திருப்பானா? நடக்கவே இல்லை. ஆண்டவர் தான் கீழ்கடலை கொண்டு வந்து என்ன பண்ணாரு, ஃபுல்லா கடலை பிரிச்சுட்டு நட வெட்டாந்தர நடன்ட்டாரு. அப்ப என்ன அர்த்தம்? உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் எவ்வளவு வேணாலும் வரலாம், ஆனால் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு உங்களுடைய வாயிலிருந்து புறப்பட நம்ம ஐடியாவில இருந்து இல்ல, ஆண்டவருடைய ஐடியாவில் இருக்கு. ஹல்லேலூயா. அதை பிரிச்சு உள்ள அனுப்புனாரு பாருங்க. அங்கதான் ஆண்டவருடைய மிகப்பெரிய ஐடியா காத்திருக்கு. ஆனா அதுக்கு நம்ம இடமே தரதில்லை. நம்ம ஜெபம்லாம் பூரா அவன் வந்துட்டு இருக்கிறவன ஏதாவது பண்ணிருங்க அப்படின்னு தான், வரவனும் நிறுத்திடுங்கப்பா, அவன் வேண்டாம்ப்பா, அவன் வேண்டவே வேண்டாம், இதுதான் நம்ம நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் புதிய வழியை திறக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில தேவன் ஒரு புதிய பாதையை திறக்கிறாரு. அதுக்குள்ள நீங்க போறீங்க, அதுக்குள்ள எல்லாம் போறோம். குழந்தை குட்டியெல்லாம் கூட்டிட்டு அந்த 10 லட்சம் ஜனங்கள் உள்ள போறாங்க. நான் உங்களை சொல்றேன், நீங்க உங்க குழந்தையெல்லாம் கூட்டிட்டு 2 பக்கம் கடல் பிரிஞ்சு நிக்குது, 2 பக்கம் பெருசா நிக்குது,
உங்க குழந்தையெல்லாம் கூட்டு நீங்க சிஸ்டர் நீங்க சாம கூட்டிட்டு போயிருவீங்களா? அதுல சேம் இந்த சாம் தேவநேசனை கூட்டிட்டு அதுக்கு நடந்துருவீங்களா? 2 பக்கம் கடல் நிக்குது, மீனெல்லாம் வந்து முதல்ல வந்து பாக்குது, திமிங்கலம்லாம் வந்து பார்த்துட்டு போகுது. யாராவது நம்புவீங்களா? கடல் இப்படி நிக்குதே, நம்ம நடுவில் போகும்போது என்ன பண்ணி மூடிச்சுன்னு என்ன பண்றது? பயம் இருக்கும்ல. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு காரியத்தை செய்யும் பொழுது நீங்க அதை நம்பணும். பக்கத்துல சொல்லுங்க, நம்பணும், பயப்படக்கூடாது. இப்ப உள்ள போனா நமக்கு பயமா இருக்கும். கடலுக்கு நடுவில் போனா 2 பக்கம் பெரிய பெரிய மீனெல்லாம் வந்து எட்டி பாக்குது, ஒரு ஷார்க் வந்து பாக்குது, ஒரு வேல் ஃபிஷ் வந்து பாக்குது, இன்னும் வந்து பாக்குது. பார்த்தா நம்ம பல்லெல்லாம் காட்டுது. ஐயோ கடல் மூடிடுச்சுன்னா என்ன ஆகுறது? என் குழந்தை குட்டி எல்லாரும் போறோம், ஆடு மாடு எல்லாம் உள்ள போறோமே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க, பயந்துட்டு இருந்தாங்க. அப்பயும் போகல, உடனே எல்லாம் போகல. இப்ப ஆண்டவர் அதுக்கு ஒரு வழி பண்றாரு. என்ன வழி? பின்னாடி வந்துட்டு இருந்த பார்வோன் இன்னும் பக்கத்துல வந்துட்டான், புழுதி கிளப்பிட்டு வரான். இப்ப என்ன பண்றது? வேற வழியே கிடையாது. எல்லாத்தையும் கண்ணை ஊறிட்டு போறான் உள்ள. நான் போயிடுறப்பா அப்படின்ட்டு. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில வர பிரச்சனை உங்களை மூழ்கடிப்பதற்கு அல்ல, உங்களை புதிய பாதையில நடத்துவதற்காக. அல்லேலூயா, அல்லேலூயா இருக்கிறாங்க. நான் சொல்றேன், ஒரு பிரச்சனை வாழ்க்கையில வருது அப்படின்னா அந்த பிரச்சனை எதுக்காக வருது? உங்களை ஒரு புதிய பாதையில நடத்திட்டு போறதுக்காக. அல்லேலூயா. அந்த புதிய பாதை உங்களுக்கு காட்டணும், நீங்க அதுல போகணும். இல்லாட்டி போக மாட்டீங்களே. இல்லாட்டி எங்க போறது? பிரச்சனை வரேன்னா நம்ம ராஜ்குமார் பிரதர் இங்க இருப்பாரா? சொல்லுங்க. பிரச்சனை வந்து மண்டைக்கு மேல பிரச்சனை வந்துருச்சு. அதனாலதான் ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். எல்லாருமே அப்படிதான். அவர் மட்டும் இல்ல, எல்லாருமே பிரச்சனையோட தானே வந்தோம். இன்னைக்கு பிரச்சனை இல்லாம இருக்கிறோமா? எத்தனை பேருக்கு பிரச்சனை இல்லாம இருக்குது? ஓகே, சந்தோஷமா இருக்கு. ஆமா, அதான் சொல்றேன். உள்ள வரும்போது பிரச்சனையோட வருவோம். ஆனா தேவனுடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது, தேவனுடைய எல்லா ரகசியங்களும் நாம் அறிந்து கொள்ளும் பொழுது பிரச்சனை இல்லாம தான் வெளியே போவோம். அல்லேலூயா. நம்ம தான் சொல்றேன், கர்த்தருடைய அந்த வழி நமக்கு தெரியாது, அவர் எப்படி கொண்டு போறாருன்னு தெரியாது. பின்னாடி இருந்து பார்வோன் வந்தோடனே ஆட்டோமேட்டிக்கா உள்ள ஓடிட்டான். உள்ள ஓடிட்டு அந்த பக்கம் போய் தான் நிக்கிறான். 100 மீட்டர் ரேஸ் ஓடி இருப்பான்னு நினைக்கிறேன். உள்ள எல்லாத்தையும் கூட்டிட்டு, எல்லா ஆடு மாடு குழந்தை குட்டி எல்லாத்தையும் கூட்டிட்டு அந்த நடுவுல ஓடுறான். பின்னாடி 2 பக்கம் கடல் நிக்குது, அதெல்லாம் பார்க்கவே இல்லை. ஓடா நடுவுல ஓடி போய் அந்த பக்கம் இருந்து அப்பா வந்தாச்சு. ஆண்டவர் வச்ச வழி கரெக்டான வழிதான், ஆண்டவர் எனக்கு சரியான இடத்துல கூட்டிட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி அவன் நிக்கிறான். நின்று அப்பாடான்னு மூச்சு விடும் போது அதே வழியில பார்வோனும் புழுதியை கிளப்பிட்டு வரான். அவனும் பின்னாடி அதே வழி, ஆண்டவர் திறந்து விட்ட வழியில அவனும் வரான். பின்னாடியே பிரச்சனையும் வந்துட்டு இருக்கு. இவனுக்கு மறுபடியும் புலம்ப ஆரம்பிச்சிட்டானுங்க. ஐயோ, எகிப்திலேயே நாங்க இருந்திருப்போமே, இங்க கொண்டு வந்துட்டீங்களே, புதிய வழி நீங்களே, புதிய வழியில வந்தோம், இப்ப என்ன ஆச்சு? நாங்க வந்த வழியிலேயே அவங்களும் வந்துட்டு இருக்கிறாங்களே, புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வாழ்க்கையில எப்பவுமே பக்கத்துல பச்சலுக்கு புலம்பாதீங்க. அல்லேலூயா. புதிய வழியில ஆண்டவர் கொண்டு போனார்னா புதிய காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்யறாருன்னு அர்த்தம். அப்போ நேரா ஓடி போயிட்டானுங்க. முன்னாடி அங்க நின்றாங்க இஸ்ரவேல் ஜனங்க, பின்னாடி பார்வோன் சேனை வந்துகிட்டே இருக்குது. அவனுங்களும் ஓகே, அவங்க போனாங்களா, அதே வழியில் நானும் போறேன் அப்படின்னு அவனுங்களும் குதிரை ஓட்டிட்டு நடுவில் வந்துட்டு இருக்கானுங்க. ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு இப்படின்ட்டாரு. அவங்க கரெக்டா நடுவில் வந்ததுக்கு அப்புறம் 2 பக்கம் கடல் என்ன பண்ணிருச்சு? மூடிக்கிச்சு. அவங்க பயந்த பயம் இவங்களுக்கு நடந்துருச்சு கொஞ்சம் லேட்டா. அவங்க என்ன நினைச்சா, மூடிட்டு என்ன பண்றதுன்னு பயந்துட்டே ஓடினானுங்க இஸ்ரவேல் ஜனங்க. அவங்க பயந்தாங்க, ஆனா மூடல. இவனுக்கு எதிரிகள் உள்ள போகும் பொழுது அந்த பயம் லேட்டா வேலை செஞ்சு இப்ப மூடிக்குச்சு எல்லாமே. இப்ப என்னாச்சு? இன்று கண்ட எகிப்தியனை இனி நீ காண்பது இல்லை. உன் வாழ்க்கையில நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், இது நாள் வரைக்கும் பிரச்சனை இருந்தது, இது நாள் வரைக்கும் உன்னை எகிப்தியன் உன்னை நொறுங்கடிச்சிட்டு இருந்தான். அந்த பிரச்சனைகள் இனி வாழ்க்கையில் இல்லை. நொறுங்கடித்துக் கொண்டிருந்த பிரச்சனைகள் இனி வாழ்க்கையில் இல்லை. இன்று கண்ட எகிப்தியனை இனி நீ காண்பது இல்லை. இதை நீங்க ஆவியில் எடுத்துக்கொள்ளுங்க. நீ ஆவியில் எடுத்துக்கொள்ளுங்கள் பாக்கியவான்கள். இதுவரைக்கும் உன்னை நோகடித்துக் கொண்டிருந்த எந்த பிரச்சனைகளும் இனி உன் வாழ்க்கையை தொடப்போவது இல்லை. ஏனால் மூழ்கிவிட்டான், அவன் அப்படியே மூழ்கிட்டான். நீங்க நீ பார்க்க போறது இல்லை. ஹல்லேலூயா. எல்லா பிரச்சனையும், கடன் பிரச்சனை, சரீர பிரச்சனை, உடம்புல இருக்கிற வலி வேதனை எல்லாமே தான் சொல்றேன், இனி நீங்கள் அதை பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. வீட்டுல ஒரு முள்ளு மாதிரி குத்திக்கிட்டு இருந்த மனுஷங்க இனி உங்களை குத்த மாட்டாங்க. ஹல்லேலூயா. வாழ்க்கையில் உங்களை ஏசப்பாக்க நேரம் நெருங்க முடியாம செய்த ஜனம் இனி இருக்காது. இயேசுவின் நாமத்தினாலே அந்த பிரச்சனை இருக்காது. ஹல்லேலூயா. தேவன் உங்களை கரங்களில் எடுத்துக்கொண்டார்.
தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். தேவன் உங்களை பழுகி பெருக செய்கிறார். நீங்க குடும்பமாக ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். ஹல்லேலூயா. குடும்பமாக ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். தேவனுடைய வல்லமை உங்கள் மேல் வருகிறது. இன்று கண்ட எகிப்தை நீங்க காணப்போவது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பதான் ஒரு பெரும் மூச்சு உங்களுக்கு வருது. அப்பா, இனி இந்த எகிப்தியன் பிரச்சனை இல்லவே இல்லடா. ஏன்னா அவன் முதுகுல அடிச்சவன், முதுகுல சாட்டையை வச்சு அடிச்சவன் அப்படியே தண்ணிக்குள்ள முழுகிறான். கண்ணு முன்னாடி அப்படியே ஈட்டியை வச்சு முதுகுல குத்துன ஒரு எகிப்தியன் அப்படியே தண்ணியில முழுகிறான். பார்வோன் அப்படியே ஜனங்கள் முன்பாகவே தண்ணீரை முழுகிறான். இதெல்லாம் என்னன்னா ஒவ்வொன்றும் மனுஷங்களை சொல்லலை, ஒவ்வொருத்தரும் பிரச்சனைகளை சொல்றேன். ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் உங்கள் கண்களுக்கு முன்பாகவே மூழ்கி போகிறது நீங்க பார்க்க முடியும். பிரச்சனைகளை கொண்டு வந்த எல்லா அந்நிய கிரியைகள், எல்லா அந்தகார வல்லமைகள், எல்லா விக்கிரக கட்டுகள், எல்லா இருளின் காரியங்கள் உங்கள் கண்களுக்கு முன்பாகவே மூழ்கி போகிறதை நீங்க பார்ப்பீர்கள். வருகிற நாட்களில் இதுக்குண்டான எல்லா சாட்சிகளும் உங்கள் வாழ்க்கையிலிருந்து வரப்போகுது. தேவன் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக செய்ய போகிறார். ஹல்லேலூயா. எல்லாம் அப்படியே எழுந்து நிற்போம், எல்லாம் எழுந்து நிற்போம், கண்களை மூடுவோம். நன்றி தகப்பனே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். தேவ கிருபை என்றும் எங்களோடு கூட இருக்கிறது. தேவனுடைய ஹல்லேலூயா அநாதி தீர்மானங்கள் எங்கள் மேல் இருக்கிறது. தேவனுடைய அநாதி தீர்மானங்கள் எங்கள் மேல் இருக்கிறது. தேவ கிருபை எங்கள் மேல் இருக்கிறது. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நாங்க இங்க வந்தது நல்லது ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டது நல்லது ஆண்டவரே. அப்பா, பெரிய பிரச்சனை எங்க மேல பின்னாடி வந்து துரத்திட்டு வந்தது. ஆனால் தேவன் அந்த செங்கடலை பிளந்து ஒரு புதிய பாதையில ஜனங்களை நடத்த வைத்தபடி நீர் என்னுடைய பாதையை நீர் திருப்பி தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக நீங்க கொண்டு வந்திருக்கீங்க ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். என் வாழ்க்கையில் வந்த பிரச்சனைகள் சிங்கம் போல வந்த பிரச்சனைகளுடைய வாயை தேவன் கட்டி போட்டிருக்கிறீர். ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அந்த ஆண்டவரே பெரிய அக்கினிக்கு மத்தியில நீர் போட்டாங்க எல்லாரும் என்ன. ஆனாலும் நீர் என்னோடு கூட உலாவி அந்த அக்கினி என் பேரில் பற்றாதபடிக்கு நீர் செய்திருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை நீங்க சின்ன கஷ்டத்துக்குள்ள போயிருக்கலாம். அதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுங்களா? ஹல்லேலூயா. அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அந்த 3 பேரை அவங்க கயிறுல பெருசா டைட்டா கட்டி, பலவான்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கயிற்றுல அவங்கள கட்டி அப்படியே போட்டாங்க. அந்த கயிறுனுடைய வலி தாங்க முடியல அவங்களுக்கு. ஹரமா ஷபபல ஹரபா. நீங்களோட பெரிய கட்டில கட்டி இருக்கலாம். அந்த கட்டே உங்களுக்கு வலியை தரலாம், ரொம்ப வலி வேதனைகளை கொடுக்கலாம். அந்த கட்டுகளை அவிழ்க்கும்படியாக தான் அந்த அக்கினிக்குள் அவர்களை போட தேவன் அனுமதித்தார். அந்த அக்கினிக்குள் அவங்க போன பிறகு அவங்க கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்பட்டது, அவங்க கட்டுகள் எல்லாம் வெந்து போனது. அவர்கள் ஜெயமோடு கூட அந்த உள்ளே உலாவிக் கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய கட்டுகள் இருந்தாலும் தேவனுடைய அக்கினி அவைகள் எல்லாவற்றையும் சுட்டெரிக்கிறதா இருக்கிறது. வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கட்டுகளையும் தேவ அக்கினி சுட்டெரிக்கிறது. அவர் உங்களோடு கூட உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் உங்களோடு கூட உங்க வாழ்க்கையில் உலாவிக் கொண்டிருக்கிறார். தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறார். உங்களுடைய எல்லா நொடிப்பொழுதும் அந்த நிதர்சனமாக அந்த நித்திய தேவன் நித்தியத்தில் நம்மளோடு கூட இருக்கிறார். எப்பொழுதும் என்றென்றும் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த ஒரே ஒரு உணர்வு ஒவ்வொருடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்திட்டு ஆண்டவரே, நாங்க எங்கேயும் தனியாளா இல்ல, தனிமையா கிடக்கல, தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எந்த சரீர பிரச்சனைகளோடு இருந்தாலும் இப்பொழுது தேவனுடைய வல்லமை அவங்களை தொடட்டும். ஓ ஹல்லேலூயா. வந்திருக்கிற ஒவ்வொரு மேலேயும் தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே, எல்லா சரீர வேதனைகள், ஹல்லேலூயா, எல்லா வியாதியின் கூறுகளை நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையுள்ள நாமத்தினாலும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலும் இப்பொழுது எல்லா வலி வேதனைகள், எல்லா வியாதியின் கூறுகளை சபிக்கிறோம். எல்லா வெளியே கடலை கொடுக்கிறோம். எல்லாம் வெளியேறட்டும். ஹல்லேலூயா. சரீரத்துல உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் ஹல்லேலூயா எல்லா பகுதிகளிலும் இருக்கக்கூடிய ஆண்டவரே நரம்பு மண்டலம், எலும்பு, எல்லா தசை, எல்லா திசுக்கள் மேல, இரத்த நாளங்கள் மேல தேவனுடைய வல்லமை இப்பொழுது பேசுகிறோம். எல்லா வெளிவேதனை இப்பொழுது மாறுவதாக. இதை